ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடு இந்த பொங்கலை வந்து கொண்டாடுங்க. அண்ட் இந்த தைத்திருநாள் அன்று வந்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நான் சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆஸ் யூஷுவலாக அதே மாதிரி விவானோட சேட்டைகளும் நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு நிறைய கோலங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி பானையில் பொங்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. கண்டிப்பாக ஃப்ளாட் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் இப்போ வந்து காமனாக இருக்குது இல்லையா? எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக டைம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உரியடியும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து கலகலகலாக இருந்தது. கீழே வந்து ஃபுல்லாகவே பார்க்கிங்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வேலைகள் இருக்கு இல்லையா? இன்றைக்கி வந்து இட்லியும் வடக்கறியும் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டல் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே பண்ணிடலாம் இன்றைக்கி. அப்படின்னா வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கேஸ் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடணுன்றதுக்காக ஒரு 6:30 மணி போல் நான் வந்து டின்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லி வந்து ஆஸ் யூஷுவல் நிறைய வாட்டி உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நல்லா புசு புசுன்னு வரணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் வடக்கறி பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து வடையை வந்து பொரித்து அதை உதிர்த்து நம்ம வந்து வடக்கறி பண்ணுவோம். பட் நான் பண்ணுற வடக்கறியில் வடையே இருக்காது. சூப்பராக இருக்கும் கறி. ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ வடையை வந்து நம்ம அதுக்கு சுடவே வேண்டாம். நான் கடலைப்பருப்பை வந்து மினிமம் ஒரு 6 hours வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறின பிற்பாடு மிக்சியில் குறைன்னு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் எதுவும் மசாலா சேர்க்கல. வெறும் உப்பும் நம்ம கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா கட்டியாக குறைப்பாக ஒரு பருப்புலாம் ஒன்றும் பாதி அரைப்படுற மாதிரி வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்து மில்லியன் வியூஸ் போன அந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வடக்கறி ரெசிபி தான். வடை இல்லாமல் வடக்கறியா அப்படின்னு டைட்டில் வச்சு போட்டிருப்பேன். ஈவினிங் ஒரு 5 மணி போல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான மசாலா டீ போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் இருக்குது. அதை ஒரு கப் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு ஒரு கப் நான் குடிச்சிட்டு திருப்பி நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எனக்கு டீ அவ்வளோவா பிடிக்காது. பட் இந்த மசாலா டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் எனக்கு ஒரு கப் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு நான் வந்து நேற்று நைட்டே கொண்டக்கடலை ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ நம்ம குக்கருக்கு சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். விவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா சிப்ஸ் கேட்பான். அந்த டைமில் கொண்டக்கடலை வேக வச்சு ஒரு கப்பில் வச்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் அழகாக உட்காந்து அதை உரிச்சு சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் ரேவந்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இட்லியும் அதே மாதிரி வடக்கறிக்கு அந்த பருப்பும் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அந்த தட்டெல்லாமே. இந்த ப்ரெஷ் கூட இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அமேசானில் செட் ஆஃப் 3 வாங்கினேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வச்சுருக்கிற பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 3 தட்டு நம்ம இட்லிக்கு வச்சுக்கலாம். அதில் வந்து நடுத்தட்டில் கடலை மாவை வந்து வச்சுருக்கிற மாதிரி இட்லி மாதிரி தட்டு வச்சுக்கலாம். மேல் அடுக்குலையும் கீழ் அடுக்குலையும் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரே டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடலைப்பருப்பும் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இட்லியும் வெந்த மாதிரி இருக்கும். பொதுவாக நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்குறவங்க வடக்கறி விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வடையை வந்து நம்ம ஆயிலில் பொரிக்கிறோம். அதை வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கொடுக்கும். அப்புறம் திருப்பி வந்து நம்ம அதை வறுத்து தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி பண்ணுறோம். ஆவியில் காட்டுறதுனால தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ யாரெல்லாம் ஹெல்த் கான்ஷியஸ் டயட் கான்ஷியஸ்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் தாராளமாக இந்த கறி சாப்பிட்லாம். ஸோ இப்போ இட்லி ஊற்றியாச்சு. அழகாக வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வான்குட்டி பண்ணுற சேட்டையை பார்த்துருங்க. நம்ம வீட்லேயே அழகான ஸ்கின் கேர் எடுக்கலாங்க. அதுக்கு நான் எனக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் அல்ட்ராசோனிக் ஃபேஷியல் ஸ்கின் ஸ்க்ரப்பர். இது நீங்கள் வெட் ஸ்கின்னில் தான் யூஸ் பண்ணணும். பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்பேச்சுலோடு வருது. ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராக்டோடு வருது. அதே மாதிரி 2 சிலிக்கான் கவர்ஸோடு வருதுங்க. ஸோ இது ரீசார்ஜபிள் அண்ட் இதோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணது உங்களுக்கு டவுட் இருக்குல்ல? ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கவர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ்லேருந்து பெற்றுக்கலாம். இல்லை மொத்தம் 4 மோடு இருக்குங்க. க்ளீனிங் மோடு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லிஃப்டிங் மோடு இருக்குது. அயான் ப்ளஸ் இருக்குது, அயான் மைனஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா 24,000 மினிமம் ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் கொடுக்கறதுனால உங்களோட ஸ்கின் ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் இதை வந்து உங்களோட வெட் ஸ்கின்ல தான் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஈரப்பதமாக இருக்கக்கூடிய ஸ்கின்ல தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்பேச்சுலா பார்த்தீங்கன்னா 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஸ்கின்னை வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேச்சுலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி ஸ்கின்னை பிரைட்டாகவும் ஷைனியாகவும் எலாஸ்டிக்காகவும் வச்சுக்கும். இதில் மொத்தம் 4 மோட்ஸ் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளீனிங் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக க்ளீன்
க்ளீன் பண்ணுறதுக்கு, அது மாதிரி ஃபேஷியல் போர்ட்ஸ் எல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த மூக்கில் சைட்ஸில் இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும், மூக்கு மேலே வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த வாய் பகுதிக்கு சைடில் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பர். அப்புறம் இந்த சிலிக்கான் நீங்கள் அந்த மேலே இட்டு போட்டுட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் மாதிரி பார்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லிஃப்டிங் பார்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அந்த மோட் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்கின்னை அதே மாதிரி ரீஜெனரேஷன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா வீக்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா அதோட பையிங் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்குங்க, சூப்பரான ரிவ்யூஸ் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். Hey, if she will now, Anna get it. Hey, Papa, never there. Okay. என்ன பாக்குற? இந்த அப்பா கொடுத்துட்டு வரியா? இந்த அப்பா கொடுத்துரு. போ. கொடுத்துட்டு வா. கொடுத்துட்டு போ. தீராத வேலை அப்படின்னா இந்த க்ளீனிங் வேலை தாங்க. என்ன தான் எடுத்து வச்சாலும் திருப்பி வந்து குப்பையாகிட்டே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இடம் வந்து பிடிக்கிறது வந்து டைனிங் டேபிள், அடுத்தது வந்து இந்த ஒரு ரேக். மேலே எத்தனை வாட்டி எடுத்து உள்ள வச்சாலும் திருப்பி மேலேயே தான் வைப்பாங்க. டெய்லியுமே இந்த வேலை பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. பட் வேறு வழி இல்லை. நம்ம ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அது 2 நாளைக்கு வந்து வேறு விதமாக சேர்ந்துடும். அப்போ நம்ம 3 நாள் உட்காந்து வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே திட்டிக்கிட்டே என்னை நானே வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டே அந்த வேலையை செய்வேன். வேறு வழி இல்லை. வேறு யார் பண்ண போகிற சொல்லுங்கள், நம்ம எடுத்து பண்ணால் தான் உண்டு. இல்லைன்னா நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதனால நானே செஞ்சு முடிச்சிடுவேன் அந்த வேலையை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டை க்ளீன் பண்ணுறது, சின்ன வேலைகள் வந்து ரேவன் செய்வான். அண்ட் விவான் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டான். துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கூடையில் போடுறது, காஃபி குடிச்சோன்னா கப் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போடுறது. அதனால் அவனும் ஒரு குட்டி ஒரு ஹெல்ப்பராக மாறிட்டான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே எல்லாருக்கிட்டையும் அந்த வேலைகள் ஷேர் பண்ணிட்டு தான் அந்த வாங்கிட்டு இருக்கேன். சொல்லுவாங்க எல்லா வேலையும் அம்மாவே பண்ணிவிட்டு அந்த பழக்கத்தை கொடுக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கும் வந்து சில வேலைகள் டொமஸ்டிக் ஹெல்ப் வந்து ஷேர் பண்ணணும், அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் வந்து இப்போது விவானுக்கும் கொடுத்துட்ருக்கேன், என் ரேவந்துக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அவங்களே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவங்க வளரணும், அந்த அட்மாஸ்பியர் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு நானே இல்லைனா கூட என் பசங்க எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது, அது ஒரு எண்ணம் இப்போ மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அம்மா போயிட்டா டக்குன்னு அந்த குழந்தைங்க யாருமே இல்லாத மாதிரி ஒரு நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு நான் எப்போவுமே வந்து நினைப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நாளைக்கு அவங்க இண்டிபெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும் மனசில். எனக்கு இந்த வடக்கறி ரொம்ப நல்லா வருங்க. அதே மாதிரி கார சட்னி, தேங்காய் சட்னி, இட்லியெல்லாம் நல்லா வரும். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு இட்லி கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். இட்லி கடைன்றது ஒன்றும் சும்மா சிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது இட்லி கடைன்றது வந்து உண்மையிலே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். எங்கே போனாலும் அதுக்கு வந்து அந்த கடைன்னு பார்த்திங்கன்னா ஜனங்க வந்துகிட்டே போயிருப்பாங்க. அதனால் லாஸ்ன்றது பெருசாக வந்து நம்ம அங்கே பார்க்கவே முடியாது. நம்ம அழகாக தரமாக ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம நோக்கி மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்கன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. ஸோ அதனால் சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒன்லி ஃபார் இட்லி கடை மட்டும், நம்ம இட்லி மட்டும்தான் அந்த கடையில் சேல் பண்ணணும். இட்லி, வடக்கறி, நிறைய டிஃப்ரெண்ட்டான சட்னி. ஏன்னா நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்ம ஒரு டைமுக்கு மேலே ஹோட்டலுக்கு போனால் இட்லி இருக்காது. அதனால் குழந்தைங்கள்லாம் இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டைமில் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க முடியாத நிலைமை வரும். அதனால் பார்த்திங்கன்னா 24/7 மாதிரி எப்போவுமே நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் இட்லி மட்டும்தான் இருக்கணும். சுட நல்லா புசுன்னு குஷ்பு இட்லியெலாம் வந்து செஞ்சு போடணும். அதுக்கு பல விதமான சைட் டிஷ்ஷஸ் அண்ட் வடக்கறி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு நிறைய எனக்கு எண்ணம் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு நாள் நடக்கும். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுறது. நல்ல எண்ணங்கள் இருக்கிறப்ப கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அப்படி நான் இட்லி கடை ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு டே கண்டிப்பாக
சொல்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டு தான் போடுவேன். அதுக்கப்புறம் தான் அது பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா எனக்கு இத்தனை வருஷமாக எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து எனக்கு லைஃப் ஸ்டைலை மாற்றினது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ என்ன தான் வந்து நம்ம படிச்சிருந்தாலும், என்ன தான் வந்து நான் வேலைக்கு போயிருந்தாலும், எனக்கு இந்த யூடியூப்பில் கிடைச்ச ரெகக்னேஷன், எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கை வந்து வேறு எங்கேயுமே எனக்கு அமையல. அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னோட ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி ஒரு பல விதமான ஒரு சட்னியோட இட்லி வந்து கொடுப்பேன். சரிங்க, அதை நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சுண்டல் வேக வச்சு அதை நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை போட்டு நல்லா வந்து தாளித்து நம்ம வந்து சுண்டல் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட் ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கும் நல்லாயிருக்கும், டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வடக்கரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதை பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு பீஸ் சேர்த்துட்டு மசாலாஸ்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வடக்கறிக்கு கடுகு, உளுத்தம் பருப்போ சேர்க்க மாட்டோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடுகு கூட சேர்ப்பாங்க, பட் நல்லா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஆயிலாக சேர்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிரும். அதனால் வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிற்பாடு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா கடாய் அடிப்பிடிக்காது, நல்லா வாசனையாக அந்த ரெசிபியே டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆயிலில் சேர்க்குறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு விழுது வந்து எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வீக்லி ஒன்ஸ் அரைக்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன். அந்த அளவுக்கு குவான்டிட்டி வச்சுருப்பேன். இதில் வந்து வேறு எந்த ஆயிலோ வினிகரோ சேர்க்க மாட்டேன். ஜஸ்ட் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் மட்டும் அரைச்சி நல்லா பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆயிலெலாம் சேர்ப்பாங்க நல்லா ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக, நிறைய நாள் இருக்கிறதுக்காக. பட் நான் அதெல்லாம் சேர்க்கறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடலை மாவு வந்து இட்லி மாதிரி வச்சோம்ல, அது நல்லா ஆறின பிற்பாடு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்படி தான் வந்து நம்ம சேர்க்கணும். இதில் வெங்காயம் நல்லா வந்து வறுப்பட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோம், இன்னும் புளிப்பு நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 2 சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கடைசியில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா வந்து மேஷ் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய பெண்கள் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? குக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீ, சூப்பராக கலக்குவீங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அதோட 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதுவே நல்ல காரம் கொடுக்கும். நாங்கள் கொஞ்சம் நிறைய காரம் சாப்பிடுவோன்றதுனால நான் வந்து தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்துட்டு நல்லா வந்து நல்லா மேஷ்டாக நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, இப்போ நம்ம உப்புமாக்கு எப்படி தண்ணி சேர்ப்போம் அது மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா கண்ணளவு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு இத்தனை ஆளாக்கு இத்தனை தண்ணின்ற மாதிரி நான் கற்றுக்கல. ஸோ நான் பார்த்திங்கன்னா பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கரெக்டாக எனக்கு கணக்கு சொல்ல தெரியலங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது நல்லா இந்த தண்ணி வந்து கொதிக்கணும், போலன்னு உப்புமா கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். இதில் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வடகறிக்கு அந்த நம்ம மாவை வந்து ஸ்டீம் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் வந்து உப்பு சேர்த்துருப்போம். அதனால் அதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உதிர்த்து வச்சுருக்கிற அந்த வடகரையோட அந்த இதுக்குள்ளேயே மாவை சேர்த்துக்கலாம். சமைக்கிறப்பவே வந்து கிச்சன் சைடில் க்ளீன் பண்ணிகிட்டே சமைச்சோம் அப்படின்னா பெரிய வேலை நம்மளுக்கு கம்மியாகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற கடலை மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கணும்.
இப்போ அந்த கடலை மாவு ஃபுல்லாக சேர்த்தாச்சு, நல்லா கலந்துட்டு மேலே கொத்தமல்லியை தூவிட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த கடலை மாவுக்குள்ளே அந்த நம்ம மசாலாலாம் சேர்ந்து நல்லா கட்டியாகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இதை மட்டும் தூவிட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம் அண்ட் மூடி போட்டு வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பிரமாதமான வடகறி ரெடி ஆகிடும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி இந்த ரெசிபியை காமிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் 2 மினிட்ஸில் நல்லா வந்து அந்த வாட்டரில் அப்சர்வ் ஆகிடும், நல்லா திக்காகிடும். அதே மாதிரி நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சதுனால நம்மளுக்கு அந்த பருப்பு மேலே கொஞ்சம் தெரிய நம்மளுக்கு அந்த வடகறியே ரொம்ப அப்டேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடகறி ரெசிபி கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஹிட் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சூடான ஆவி பறக்க 2 இட்லியோட இந்த வடகரை வச்சு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்கியாக. மறக்காமல் சண்டே சமையல் உங்களுக்கு வீட்டில் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். பை பாய் அண்ட் ஹாப்பி பொங்கல் டூ.